Hi students, how are you all? I am your social teacher ரேவதி. இப்போ நம்ம சோசியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில் சாப்டர் 3ல் மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த லெசனில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த டாபிக் நேம் டெசர்ட்னா என்னென்னா பாலைவனத்தில் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரை பிளேசஸ் வித் லிட்டில் ரெயின்ஃபால் ஆர் ஹால்ட் டெசர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிய மழையுடன் கூடிய ஒரு வறண்ட நிலப்பரப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலைவனம்னு சொல்லுவோம். டெசர்ட்னா என்னென்னா பாலைவனம். தே ஆர் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் ஷேண்ட் வித் வெரி ஃபியூ பிளான்ட்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பாலைவனம் ரொம்ப நீளமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா மணலாக இருக்கும். ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா மணல் இருக்கும். சின்ன சின்ன செடிகள் இருக்கும். விச் ரெக்வயர் லெஸ் வாட்டர் ஆர் விச் ஹேண்ட் ஸ்டோர் வாட்டர் இன் தியர் ஸ்டெம்ஸ். ஸோ அதுக்கு போதுமான வாட்டர் அதுக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அது அப்பப்போ என்ன வரும்னா ரெயின் வரும், மழை வரும். அப்போ அந்த காலங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிளான்ட்டை வாட்டர் ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் வறண்ட காலத்தில் அதுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த வாட்ரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெசர்ட் ஹேவ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். அங்கே ரொம்ப எப்படி இருக்குன்னா, அந்த பாலைவனம் ரொம்ப அதிகமாக வெப்பநிலை அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹேண்ட் கெட் வெரி ஹாட் அண்ட் ட்ரை டூரிங் சம்மர்ஸ். எப்படி இருக்குன்னா, கோடை காலத்தில் ரொம்ப ஹாட்டாகவும் சூடாகவும் இருக்கும். ரொம்ப வெப்பமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன் வின்டர்ஸ் த டேஸ் ஆர் கூல் அண்ட் த நைட்ஸ் ஆர் கூலர். எப்படி இருக்குன்னா, வின்டர் குளிர்காலத்தில் அந்த நாட்கள் குளிராகவும் இருக்கும். நைட் டைமில் பார்த்தாவும் ரொம்ப கூலாகவும் இருக்கும், கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் த நெக்ஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தே ஆர் 2 types ஆஃப் டெசர்ட். அதாவது இந்த பாலைவனத்தை 2 விதமாக சொல்கிறாங்க. என்னென்ன பாலைவனம் அப்படின்னா, ராக்கி டெசர்ட் அண்டு சாண்டி டெசர்ட். அதாவது பாறை பாலைவனம் அல்லது மணல் பாலைவனம் அப்படின்னு 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. த சஹாரா டெசர்ட் இன் ஆஃப்ரிக்கா இஸ் த லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனம் தான். இன் இந்தியா வி ஹாவ் த தார் டெசர்ட் இன் ராஜஸ்தான். நம்ம இந்தியாவில் எந்த பாலைவனம் ரொம்ப வளர்த்தியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்னா தார் பாலைவனம். அதுதான் நம்ம ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாலைவனம் என்னென்ன பிளேஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள். த அடகாமா டெசர்ட் இன் சவுத் அமெரிக்கா, த கலகரி டெசர்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் த கோபி டெசர்ட் இன் சீனா ஆர் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் அமெரிக்காவில் என்ன பாலைவனம் இருக்குன்னா அடகாமா பாலைவனம் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் கலகரி பாலைவனம் இருக்குது. அண்டு த சீனாவில் என்ன பாலைவனம் இருக்குன்னா கோபி பாலைவனம். இந்த பாலைவனமெல்லாம் நம்ம சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி பாலைவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம பாலைவனம் எப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிவிலலாம் பார்த்துருப்போம், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் இந்த வீடியோ மூலம் நான் காட்டுறேன் பாருங்கள். சீத வீடியோ. ஓகே, இதுதான் டெசர்ட்டுங்க. இது பார்க்க எப்படி இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். பார்க்க எப்படிங்க முழுவதும் மணலாக தான் இருக்கும். பாருங்கள், அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு போதுமான வாட்டர் அங்கே இருக்காது. காற்று அதிகமாக இருக்கும். போதுமான தண்ணி அங்கே இருக்காது. ட்ரை பிளேசஸாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னா போதுமான வாட்டர் அங்கே இருக்கிற மக்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா. கிடைக்காது. அங்கே என்ன அனிமல்ஸ் இருக்குன்னா கேமல் தான் இருக்கும். அங்கே என்ன பார்க்குறாங்க, விவசாயமும் பண்ணுவாங்க. ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா சஹாரா டெசர்ட் தான். இதுதான் சஹாரா டெசர்ட். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா இந்த சஹாரா பாலைவனம் தான். ஓகேங்களா. இப்போ இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கே இருக்குது நம்ம பார்த்தோம் ஆஃப்ரிக்காவில். ஓகேங்களா. இந்த சஹாரா டெசர்ட் எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இதுதான் சஹாரா டெசர்ட். பார்க்குறதுக்கு காணல் நீர் மாதிரி தெரியும். தூரத்தில் இருந்து பார்த்தா காணல் நீர் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே என்னவாக இருக்குன்னா மணல் தான் இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே மணலாக தான் இருக்கும். க்ராக்காக இருக்கும். அந்த மணலெல்லாம் எப்படி இருக்கும், ட்ரையாக, தண்ணி இல்லாமல் வறட்சியாக ட்ரையாக இருக்கும். ஃபுல்லாக இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படி இருக்குன்னா 9 மில்லியன்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம். ஓகேங்களா. சிறிய பிளான்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஓகேங்களா. டாபிக் பாருங்கள். ஐலாண்ட். ஏ லேண்ட் மாஸ் சரௌண்டட் பை வாட்டர் அண்ட் ஆல் சைட்ஸ் இஸ் கால்ட் அன் ஐலாண்ட். அதாவது எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐலாண்ட்னா தீவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, ஜப்பான், கிரேட் பிரிட்டன் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் லக்ஷதீப் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா
அந்தமான் அண்டு நிக்கோபார், லக்ஷதீப் இருக்குது. இதான் பாருங்கள் ஐலாண்டு. எல்லா பக்கமும் வாட்டராலையும் சென்ட்ரல் லேண்டாலையும் இருக்கிறதா நம்ம ஐலாண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா பெனின்சுலா என்ன தீபகற்பம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம தீபகற்பம்னு பார்த்தோம். பாருங்கள், இந்த லேண்ட் வாஸ் சரௌண்டட் பை வாட்டர் அண்ட் 3 sides and joined to land and the 4th side is called an peninsula. அதாவது 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டதான் நம்ம தீபகற்பம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா பெனின்சுலா, அதாவது சதர்ன் பக்கம், அதாவது சவுத் பக்கம் தான் நம்ம பெனின்சுலா தீபகற்பம் இருக்குது. நம்ம சைடில் தான் தீபகற்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு லேண்டில் இருக்குது, 3 சைடு மட்டும்தான் வாட்டர் இருக்குது. இதை தான் நம்ம பெனின்சுலா சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோ இந்த வீடியோ பாருங்கள். எல்லா சைடும் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது, அங்கங்கே தான் லேண்டு தெரியுது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சைடு என்ன இருக்குது, ரிவர் இருக்குது, 1 சைடு மட்டும் லேண்ட் இருக்குது. ஸோ 3 சைடு வாட்டர் 1 சைடு லேண்ட் இருக்கிறது நம்ம பெனின்சுலா சொல்லுவோம், தீபகற்பம். இந்த மேப்பில் பாருங்கள் லேண்ட் இருக்குது அண்டு கடல் இருக்குது. இதே தான் என்ன சொல்லுவோம், நம்ம பெனின்சுலா தீபகற்பம்னு சொல்லுவோம். இது பாருங்கள், பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கம் என்ன இருக்குது, கடல் தான் அதிகமாக இருக்குது. இதில் பாருங்கள் 3 சைடும் கடல் இருக்குது, சென்ட்ரலில் மட்டும் லேண்ட் இருக்கலாம். இதுதான் நம்ம தீபகற்பம்னு சொல்லுவோம். இந்தியாவின் தீபகற்பம் இது தாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரலில் மட்டும் லேண்ட் இருக்குது, ஃபுல்லாகவே ரிவர்ஸ் இருக்குது. இது ஐலாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஐலாண்டும் பெனின்சுலா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஐலாண்ட். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இருக்குது. அதில் பார்க்கலாம் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தி டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. அது உலகில் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்குறாங்க. சஹாரா, தார், ஹிமாலயா, கோபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உலகில் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு சொல்லி பார்த்தோம், சஹாரா. அதுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஒன், டேஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஸ் அன் ஐலாண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்ல தீவு எது அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷதீப் தான். நம்ம இந்தியா சைடில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப் தான். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜப்பான், லக்ஷதீப், மும்பை, தாமன் கொடுத்துருக்காங்க. இது வரும் அப்படின்னா லக்ஷதீப் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் எ டேஸ். அதாவது சவுத் சைடில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் சவுத் சைடில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. இது அப்படின்னா பெனின்சுலா, பிளாட்டியூ, பிளைன், மவுண்டெயின் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தீபகற்பம். ஓகேங்களா, நம்ம சதர்ன் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவிலே தீபகற்பம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்தியாவை என்ன சொல்லுவோம், தீபகற்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஓகே, அப்போ பெனின்சுலா மார்க் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர். பாருங்கள், ஃபஸ்ட்டு எ லார்ஜ் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் ஏ ரிவர். அதாவது பெரிய நீரோடைகளை தான் நம்ம ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரெயின் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஸ்னோ ஃப்ரம் ஹை மவுண்டைன் ஃபார்ம் ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் டவுன் த ஸ்லோப்ஸ். அதாவது எப்படி இது ஆறுகள் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மலைகள், மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பனிக்கட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களா. அந்த பனிக்கட்டி வந்து உருகிய நிலையில் வரும். அந்த உருகியன்சாவே என்ன நீராக மாறிடும் இல்லைங்களா. அந்த நீர் தான் நம்ம ரிவர்னு சொல்லுவோம். அந்த ரிவர்னா நதின்னு சொல்லுவோம். அந்த நதிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோப்பிங் அப்படின்னா என்னது, சரிஞ்சிட்டு வருது. மலைகள்னாவே எப்படி இருக்கும், ஸ்லோப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்களா. அப்போ சரிஞ்சிட்டு வரக்கூடிய ஆறுகளெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜாயின் அண்ட் ஃபார்ம் பிக்கர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ இங்கே அந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து என்ன எல்லா பக்கமும் அப்படியே மலையிலிருந்து மேல்ட்டு உருகி வரக்கூடிய நீர்கள் எல்லா ரிவர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெரிய ரிவர்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா, த ஸ்மால் ரிவர்ஸ் தட் ஜாயின்ஸ் த மெயின் ரிவர் ஆர் கால்டு ட்ரிபியூட்டரிஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன நதிகள் எல்லாம் வந்து ஜாயிண்ட் இதில் போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த துணை நதிகளில் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா, எல்லா ரிவர்ஸும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னா ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னது, துணை நதி, இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர் 2 types, பெர்னியல் அண்ட் நான் பெர்னியல். அதாவது இந்த நதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்குது. என்னென்னா பெர்னியல் அண்ட் நான் பெர்னியல். பெர்னியல்னா வற்றாத நதி, அல்லாத வற்றாத நதி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ரிவர்ஸ் ஃபார்ம்டு பை மெல்டிங் ஆஃப் கிளேசியர் ஹேவ் வாட்டர் த்ரூட் த இயர் தே ஆர் கால்டு பெர்னியல் ரிவர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி உருகிய வரக்கூடிய மலையிலிருந்து உருகிய வரக்கூடிய ரிவர்ஸ், இந்த நதிகளானது எப்படி இருக்குது, எல்லா இயரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்படின்னா மலைகள் வந்து பனிக்கட்டியாக இருக்கும், அது உருகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த தண்ணியானதை என்ன அது ஓடைகளை ஓடிக்கிட்டே இருக்கும், எப்பொழுதும் வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நம்ம வற்றாத நதின்னு சொல்லுவோம், வற்றாத ஆறுன்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட், ரெயின்ஃபீட் ரிவர் டு நாட் ஹேவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். ஆனால் ரெயின்ஃபீட் ரிவர் அப்படின்னா மழை பெய்து வரக்கூடிய தண்ணி அதைத்தான் வந்து ரெயின்ஃபீட் ரிவர்னு சொல்லுவோம். அந்த மழை பெஞ்சு வரக்கூடிய ஆறுகளானது என்ன ஆகுதோ ஆண்டு முழுவதும் இருக்காது. ஏன்னா எப்பப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் வந்து அந்த தண்ணியானது ஓடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, மழை இல்லாத காலங்களில் தண்ணி இருக்காது. தே ஆர் கால்டு சீசனல் ஆர் நான் பெர்னியல் ரிவர்ஸ். அது வந்து பருவ காலங்களில் மட்டும்தான் அந்த ஆறுகள் வரும். ஸோ இதை வந்து நான் பெர்னியல் ரிவர் சொல்லுவோம், வற்றாத ஆறுன்னு சொல்லுவோம், வற்றாத ஆறுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் இதை தான் 2 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க, வற்றுமாறு வற்றாதாறு. இந்த ஆறு ஃபஸ்ட் நான் பார்த்தது என்ன, எப்பொழுதுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், அதான் நம்ம வற்றாதாறுன்னு சொல்லுவோம். இது வந்து வற்றாத ஆறு அல்லாத ஆறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. த நைல் ரிவர் இன் ஆஃப்ரிக்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு. இந்த உலகிலேயே மிகப்பெரிய நதி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நைல் நதி தான். இதுதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய நதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பெர்னியல் அண்டு நான் பெர்னியல்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், வற்றுமாறு வட்டாதான்னு உங்களுக்கு என்னென்னு சொன்னால் தெரியாது இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ மூலம் பாருங்கள். இது வீடியோ இந்த வீடியோவில் பாருங்கள், இதுதான் வந்து நதின்னு சொல்லுவோம். அதாவது ஆறு வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நதிகள் சொல்லுவோம். 2 டைப்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்னியல் ரிவர், அதாவது மவுண்டன்ஸிலிருந்து ஓடக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பெர்னியல்னு சொல்லுவோம். இது வந்து நான் பெர்னியல் ரிவர்ஸ், இதுதான் வந்து மழை பெஞ்சு தேங்கக்கூடிய ரிவர் தான் நான் பெர்னியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதுதான் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பெர்னியல் ரிவர் பார்த்தோம், இது வந்து நான் பெர்னியல் ரிவர். அப்படியே தேங்காமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்ம நான் பெர்னியல் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ எப்படின்னு தெரிஞ்சுதா பெர்னியல் ரிவர் நான் பெர்னியல் ரிவர்ஸ்னால். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்டா. டெல்டா அப்படின்னா பாருங்கள், த ரிவர் ஆயில் ஃப்ளோயிங் டவுன் த மவுண்டன்ஸ், அதாவது மலைகளிலிருந்து சரிந்து வரக்கூடிய ஓடைகள் தான், அதாவது ஆறுகள் தான். பிரிங்ஸ் ரிச் அலுவியல் சாயில் வித் இட், இது வந்து எப்படி இருக்குன்னா வண்டல் மண்ணாக இருக்கும். ஏன்னா என்ன அப்படின்னா இந்த மலைகளிலிருந்து வரக்கூடிய ஆறுகளானது பொழுதும் போயிட்டே இருக்கிறனால அந்த மண்ணானது வண்டல் மண்ணை கொண்டு இருக்க பார்க்கறது பணக்கார வண்டல் மண்ணுன்னு சொல்லுவோம். திஸ் கெட்ஸ் டெபாசிட் அட் த மவுத் ஆஃப் த சி, இது வந்து எப்படின்னா கடலோட வாயு பகுதியில் வந்து டெபாசிட் செய்கிறது. த ரிவர்ஸ் கெட்ஸ் டிவைடட் and the subdivided before it flows into the sea, இந்த நதிகளானது வந்து பிரிக்கப்பட்டு கடலுடன் வந்து பாய்கிறது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பிரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு கடலில் வந்து பாய்கிறது. The sediments deposited by the river form a triangle shaped land mass called a delta. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து இந்த கடலில் பாய்க்கூடிய பார்த்தா அந்த வண்டல் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. முக்கோண வடிவில் இருக்கும். அந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடியதான் நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா, இது எங்கன்னா நார்த் சைடில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டரி பாருங்கள், சம்டைம்ஸ் ரிவர்ஸ் டூ நாட் ஃபார்ம் ஏ டெல்டா, சில நேரங்கள் வந்து ரிவர்ஸ் வந்து எதிராகாது டெல்டாவாக உருவாகாது. ஏன் அப்படின்னா த ஃப்ளோ டைரக்ட்லி இன்டு த சி வித்தவுட் டிவைடிங் தம்செல்ஸ், அப்படின்னா இந்த டைரெக்டாக வந்து கடலில் போய் கலக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரிவர்ஸும் வந்து சேர்ந்து செப்பரேட்டாக போய் கடலில் கலக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்கள் வந்து தான் என்ன ஆகாது, ஜாயிண்ட் ஆகாது, டைரெக்டாக போய் கடலில் கலக்கும். ஓகேங்களா. திஸ் வைட் ஏரியா ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு அண்ட் எஸ்டரி. ஸோ இந்த பரந்த நீர்பரப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டரின்னா தோட்டம்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹூக்லி எஸ்டரி, அதாவது கூக்குளி தோட்டம். இதுதான் பாருங்கள், 2 சைடு லேண்ட் இருக்குது. இதுதான் ரிவர். இது வந்து எங்கே டைரெக்டாக எங்கே போய் கிடக்குதுன்னா சீயில் கிடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட், a narrow pass of water joined to large water bodies is called a strait. அதாவது 2 பெரிய நீர்நிலைகளில் ஒரு குறுகிய நீரிணை தான் நம்ம நீரிணைன்னு சொல்லுவோம். ஸ்டேட்னா நீரிணை. இந்த செப்பரேட் 2 லேண்ட் மாசஸ், அதாவது இது வந்து 2 பெரிய நிலப்பரப்புகளாக பிரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பால்க் ஸ்டேட் ஜாயின்ஸ் த பே ஆஃப் பெங்கால் வித் த இந்தியன் ஓஷன். என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பால்க் ஸ்டேட், அதாவது பால்க் நீரிணை எங்கே இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால் சைடில் இந்தியாவுடன் கடலுடன் இணைக்கிறது. ஓகேங்களா. இட் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இந்த இந்தியாவானது இலங்கையிலிருந்து பிரித்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்த்மஸ், a narrow strip of land joining to large land masses is called an isthmus. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய நீர்நிலைகள் வந்து குறுகிய நீரிணை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய நிலப்பரப்புகளின் வந்து குறுகிய நிலத்தை தான் நம்ம இஸ்துமஸ் சொல்லுவோம். இது வந்து நீரிணை, இது வந்து நிலம் லேண்ட். ஓகேங்களா. இது வந்து இஸ்துமஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ஆர் ஜாயின்ட் பை த இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவில் வந்து இந்த இஸ்துமஸ் பனாமா கால்வாயானது ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா அண்ட் ஆசியா ஆர் ஜாயின்ட் பை த இஸ்துமஸ் ஆஃப் சுயஸ். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஆசியா வந்து ஜாயிண்டாக இருக்குது எங்கே அப்படின்னா இஸ்துமஸ் ஜூயஸ் அப்படிங்களா, சுயஸில் கால்வாயில் ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஹிஸ்டரி ஸ்டேட் இஸ்துமஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் பாருங்கள், இதுதான் ரிவர் டெல்டா ஃபார்மேஷன். இதில் ட்ரா பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா அது சென்ட்ரல் வரக்கூடியது ரிவர்ஸு,
இங்கிறது ஹோஸ்ட் கடற்கரை, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கடல். ஓகேங்களா, அது வந்து ரிவர்ஸு. இப்படி தான் ரிவர் வந்து கடலில் வந்து பாயிடுது. ஓகேங்களா, கடலோர வாய்ப்பகுதியில் தான் ரிவர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்க, டெபாசிட் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, டெபாசிட் இப்படி தான் ஆகுதுங்க. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கடற்கரைன்னு சொல்லுவோம். கடற்கரைக்கு இந்த பக்கம் தான் ரிவர்ஸ் எல்லாம் வந்து கடலில் பாய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா பாருங்கள், மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆஃப் டெல்டா ஃபார்மேஷன். இதான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். எல்லா ஆறுகளும் துணை ஆறுகள்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து இந்த கடல் பகுதியில் தான் போகுது. இதுதான் டெல்டா ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஸ்துமஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா, நான் பார்த்தீங்களா இஸ்துமஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ்துமஸ்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை வந்து ஒரு குறுகிய நிலப்பகுதியில் சாய்ண்டாக இருக்கிறது நிலப்பரப்புன்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் கடல் இருக்குது, சென்ட்ரலில் லேண்ட் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது இஸ்துமஸ் சொல்லுவோம். இது சூயஸ் கால்வாயில் ஜாயிண்டாக இருக்குது. இந்த மேப்பில் பாருங்கள் தெரியுதுங்களா, ஸ்கைலஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்னா என்னது, 2 பெரிய நீரிணைகள் வந்து ஒரு குறுகிய நீரில் ஜாயிண்ட் ஆகக்கூடியது நம்ம ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். இது மேப்பில் பாருங்கள் மத்திய தரைக்கடல் இருக்குங்களா, இது வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது, அட்லாண்டிக் ஓஷனில் இணைகிறது. ஓகேங்களா, இதெல்லாம் 3 கடலும் ஒன்றாக ஜாயிண்ட் ஆகிக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷீ தான் இந்த லெசனில் லாஸ்ட் டாபிக். இது பாருங்கள் பார்க்கலாம். ஷீன்னு என்னது, கடல். A sea refers to a large body of water connected to an ocean. அதாவது கடல் என்பது ஒரு கடலுடன் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய கடலுடன் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா கடலும் என்ன சொல்லுது, ஒன்றா சேர்ந்து இணைக்கப்பட்டதான் நம்ம பெருங்கடல்கள் சொல்லுவோம். சீஸ் ஆர் யூஷுவலி க்ளோஸ் டு த லேண்ட். அதாவது இந்த கடல்கள் வந்து வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக லேண்டுடன், அதாவது நிலத்துடன் க்ளோஸ் டைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் த மெடிட்டேரியன் சி. அதாவது என்னென்ன கடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் கடல், வங்காள விரிகுடா கடல் அண்ட் மத்திய தரைக்கடல். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லெசன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா choose the correct answer. Choose the correct answerல first question, the rivers formed by melting of glacier are called dash rivers. அதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மலையிலிருந்து வரக்கூடிய, அதாவது உருகிய நிலையில் வரக்கூடிய ரிவர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, பென்னியனா, சீசனா, ரெயின் ஃபீட்டரா, ஹில்லி ரிவர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ரிவர்ஸில் பாருங்கள், த ரிவர்ஸ் ஃபார்ம்டு மெல்டிங் கிளேசியர் ஹேவ் அவுட் த்ரூ அவுட் த இயர். என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னா பென்னியல். ஓகேங்க, அப்போ இங்கே என்ன ஆன்சர் அப்படி வரும் அப்படின்னா பென்னியலுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை த ரிவர் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள் ஷேப்டு லேண்ட் மாஸ் கால்டு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், டெல்டாவா, எஸ்ட்ரேரியா அண்ட் பெனின்சுலாவா ஐலாண்டான்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா டெல்டா தான். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்டா தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த ஹூக்லி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஹூக்லி தோட்டம்னு சொல்லி பார்த்தோம்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஹூக்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எஸ்டரி. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்டரி. அதுக்கு மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு, த பால்க் ஸ்டேட் செப்பரேட் இந்தியா ஃப்ரம் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பால்க் ஸ்டேட் அதாவது இந்த நீர்நிலைகளெல்லாம் எங்கே இருக்குது, அந்த பால்க்கு நீரிணை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். நம்ம எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட், த பே ஆஃப் பெங்கால் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குது இல்லைங்களா, அது எக்ஸாம்பிளுக்கு அது என்ன ரிவர் எந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னா அது என்ன ரிவரா, ஷியா, ஹில்லா, பிளாட்டியோன்னு கேட்குறாங்க. ஸோ பே ஆஃப் பெங்கால் சைடில் ஓடக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா கடல், சி தான். ஓகேங்களா, அப்போ சிக்கு டிக் பண்ணி ஓகே, இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சூஸிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க எவரெஸ்ட், பிளைன், தார் டெசர்ட், ஜப்பான், இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் பார்க்கணும்னா எவரெஸ்ட்னானது எவரெஸ்ட் சிகரம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு. அதாவது எவரெஸ்ட் சிகரம் தான் உலகிலே மிகப்பெரிய சிகரம். அப்போ இதுக்கு வந்து ஏ போட்டுக்குங்க. பிளைனானது சமவெளி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அலுவியல்
ஃப்ரெஷ் ஆயில். அங்கே தான் வந்து வண்டல் மண் அதிகமாக இருக்கனால தான் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தார் டெசர்ட் எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. அப்போ இங்கே ராஜஸ்தானுக்கு சி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு D1 ஜப்பான்னா ஐலாண்டு. ஜப்பான் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தீவுகள் இருக்குது, ஐலாண்ட். நெக்ஸ்ட் இஸ்த்மஸ் ஆஃப் பனாமா, இந்த கால்வாய் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவோட ஜாயிண்ட் ஆகி இருக்குது இந்த கால்வாய். ஓகேங்களா, இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். த நார்த் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஹிமாலயஸ் இஸ், அதாவது ஹிமாலயாவில் 3 ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் நார்த் சைடில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஹிமாட்ரி. இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அனதர் ஒன்று ராங்கு. B1 பாருங்கள். ஏன் டேஸ் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு கிராஸ் எ மவுண்டைன், அதாவது மவுண்டைன் 2 மவுண்டைன்ஸ், அதாவது மலைகள் 2 சைட்லையும் பாஸ் பண்ணக்கூடியது வழின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ எப்படி மக்கள் வந்து பாஸ் பண்ணுறாங்க எது மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க? ரிவரா, பாஸா, பிளாட்டியூவா, பீக்கான்னு கேட்குறாங்க. பாஸ் தான், அது வந்து வழி. ஓகேங்களா, அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. C1 ஏ லேண்ட் மாஸ் சரௌண்டட் பை வாட்டர் அண்ட் ஆல் சைட்ஸ் இஸ் கால்டு ஏ டஸ் அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ லேண்ட் மாஸ் சரௌண்டட் பை வாட்டர் ஆல் சைடு, எல்லா சைடும் வாட்டர் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐலாண்ட். ஓகேங்களா, 3 சைடு இருந்தால் பெனின்சுலா, எல்லா பக்கம் இருக்கக்கூடியது ஐலாண்ட். அப்போ ஐலாண்டுக்கு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். D1 ஏ ஸ்மால் ரிவர்ஸ் தட் ஜாயின் த மெயின் ரிவர் ஆர் கால்டு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன சிறு ஆறுகள், அதாவது சிறிய நதிகள், அது மெயின் துணை ஆறுகளோட ஜாயின் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிபியூட்டரிஸ். என்ன சொல்லுவாங்கன்னா துணை நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சின்ன ரிவர்ஸ் எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகி இணையக்கூடிய பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், துணை நதிகள். இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எ ட்ரையாங்கிள் ஷேப் லேண்ட்மாஸ் நியர் த மவுத் ஆஃப் த ரிவர் இஸ் கால்ட் அண்ட் டேஸ்ன்னு கொடுத்தாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியதுனாவே என்னன்னு சொல்லி நம்ம டிக் பண்ணோம்னா டெல்டா. ஓகேங்களா, இதுக்கு டெல்டாக்கு டிக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டிக் ஆறாங்க. இந்தியா ஹேஸ் எ லாங் கோஸ்ட் லைன், அதாவது இந்தியாவில் வந்து பெரிய கடற்கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஓகே, அப்போ இதுக்கு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடக்காமா டெசர்ட் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து அடக்காமா டெசர்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ராங். ஏன்னா நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா தார் டெசர்ட் தான் இருக்குது ராஜஸ்தானில். ஸோ அப்போ இது வந்து ராங் போட்டுக்கிறேங்க. C1 ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலாண்ட், ஸ்ரீலங்காங்கிறது ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான், ஏன்னா அங்கே வந்து பெரிய கடல் இருக்காது, நம்ம என்ன சொல்லுவோம்? தீவுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு டிக் பண்ணணும். 4th ஒன் ஏ நேரோ பேசஸ் ஆஃப் வாட்டர் ஜாயினிங் 2 வாட்டர் பாடிஸ் இஸ் கால்ட் எ ஸ்ட்ரெயிட், அதாவது 2 பெரிய நீர்நிலைகள் வந்து ஒன்றாக சேரக்கூடியது குறுகிய நிலப்பகுதி தான் நம்ம ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம், அதை நீரின்னு சொல்லுவோம். அதுக்கு டிக் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஏ நாரோ ஸ்ட்ரீப் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் 2 வாட்டர் பாடிஸ் இஸ் கால்ட் அண்ட் இஸ்துபஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து அப்படி பார்த்திங்கன்னா 2 பெரிய நிலப்பரப்புகள் வந்து குறுகிய நிலப்பகுதியில் வந்து ஜாயிண்டாக இருக்கிறதா நம்ம இஸ்துபஸ் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ஏ நாரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் 2 வாட்டர் பாடிஸ், இது வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரிப், அதாவது வளைந்து இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ராங் போட்டுங்க. ஓகே, இப்படி என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கக்கூடிய இது வந்து 2 சைடு கொடுத்துருக்கல, இது ப்ளஸ் இது வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, புக்கில் மார்க் பண்ணி வச்சுங்க. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோயிங், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், டிக் ஆறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மேட்ச் இட் அண்டு சூஸ் இட் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 டைம் ரைட் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணணும் வித் கொஷின் அண்ட் ஆன்சர். ஓகேங்களா? Okay, thank you. Thanks for watching.